தியான வசனம் 9:10. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க தேவன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. சரி, இங்கே யாரை பற்றி இந்த வார்த்தையை சொல்லுதுன்னா துன்மார்க்கரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. துன்மார்க்கனுடைய செயல்கள், துன்மார்க்கனுடைய சிந்தனைகள், இதையெல்லாம் தேவன் பார்ப்பார், தேவன் கேட்பார், தேவன் நியாயம் செய்வார், எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி என்ற வேத வந்த விளக்கத்தை இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, எனவே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் கேட்கின்ற தேவன். வாசிப்போம் சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாம் ஆராதனை செய்கின்ற தேவன் காதுகளை உண்டாக்கி அவர் கேளாதவர் போல் இருக்கின்ற தேவன் அல்ல. காதுகளை உண்டாக்கினவர், உங்களுக்கு காதுகளை உண்டாக்கின தேவன் உங்களுடைய எல்லா சத்தங்களையும் கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனுடைய சமூகத்தில் என்னென்ன நம்ம விண்ணப்பங்களை வைக்கின்றோமோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் செவி சாய்க்கின்ற தேவனாய் அவர் இருக்கின்றார். அடுத்து ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று கடவுளுக்கு பேர் வைக்கிறாங்க. கடவுளுக்கு கடவுள் தான் வேதத்தில் எல்லாருக்கும் பேர் வச்சார். அப்படி தானே? வேதத்தில் அநேக மனுஷர்களுக்கு, அநேக தாசர்களுக்கு கடவுள் பேர் வைத்தார். இங்கே இவ கடவுளுக்கே பேர் வைக்கிறான். அல்லேலூயா. இப்போ தேவன் நம்மை காண்கின்ற தேவன். நம்முடைய எல்லா செயல்களையும், நம்முடைய எல்லா நடத்தைகளையும், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த தேவன் அவற்றையெல்லாம் காண்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கின்றவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? கடிந்து கொள்ளுகின்ற தேவன். அல்லேலூயா. புரிந்து கொண்டீர்களா? முதலாவது என்ன பார்த்தோம்? அவர் நம்ம சத்தத்தை கேட்கின்ற தேவன். இரண்டாவது நம்மை காண்கின்ற தேவன். மூன்றாவது நம்மை கடிந்து கொள்ளுகின்ற தேவன். அல்லேலூயா. சரி, இப்போ என் ஜெபத்தை கேட்குறார், என்னை காண்றாரு, என்னை கடிந்து கொண்டு தேவன் என்னை வழிநடத்துகிறார். அந்த ஒரு பார்வையில் நாம் பார்க்காம தேவன் என் சத்தத்தை கேட்கிறார். சரி, நான் எழுப்புகின்ற சத்தம், நான் பேசுகின்ற வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் மூலம் வருகின்ற வார்த்தைகள், சத்தம், அது தேவனை உயர்த்துகின்ற சத்தமாக இருந்தாலும் கேட்பார். அது மற்றவர்களை குற்றப்படுத்துகின்ற, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகின்ற சத்தமாக இருந்தாலும் கேட்பார்.
நம் வாயிலிருந்து வருகின்ற எல்லா சத்தத்தையும் தேவன் கேட்கிறார். எனவே ஜெபத்தை மாத்திரம் கேட்கின்ற தேவன் நான் மற்ற இடங்களில் அல்லது மற்றவர்கள் மத்தியில் பேசுகின்ற வார்த்தைகளை, பேசுகின்ற காரியங்களை தேவன் கேட்காமல் இருப்பார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நம் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் சத்தத்தையும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார். எனவே யாரிடம் பேசினாலும், எந்த இடங்களில் நம் வார்த்தைகளை நாம் பிரயோஜனப்படுத்தினாலும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் என் சத்தத்தை அவர் கேட்கின்றார், என் வார்த்தைகளை அவர் கேட்கின்றார். அந்த ஒரு சிந்தனையோடு நம்முடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். சிலர்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பேசுவாங்க, அடுத்து பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர் பேசுவாங்க, மாமியாருக்கு தெரியாமல் மருமகள் பேசுவாங்க, மருமகளுக்கு தெரியாமல் மாமியாருங்க பேசுவாங்க, கணவருக்கு தெரியாமல் மனைவி பேசுவாங்க, மனைவிக்கு தெரியாமல் கணவர் பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் இவர்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். உங்கள் வாயில் வருகின்ற சத்தத்தை அவர் கேட்கின்றார். அல்லேலூயா. எனவே ஜாக்கிரதையாக பேச வேண்டும். இரண்டாவது, அவர் என்னை காண்கின்ற தேவன். எப்போ? முழங்கால் படியிடும்போது, கைகளை உயர்த்தி ஆராதனை செய்யும்போது, சபைக்கு அடுத்த காரியங்களை செய்யும்போது, ஊழியங்களை செய்யும்போது. அப்போ மாத்திரமா இல்லை, ஒவ்வொரு வினாடியும் உங்களை காண்கிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது மாத்திரம் தேவன் என்னை காண்கின்றார். நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, தேவன் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, தேவன் அருவருக்கத்தக்க காரியங்கள் என் குடும்பத்தில் நான் செய்யும் பொழுதும் தேவன் என்னை காண்கின்றார். அல்லேலூயா. நாம் செய்கின்ற காரியங்கள், நீங்கள் செய்கின்ற காரியங்கள் உங்கள் போதகருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை காண்கின்ற தேவன் ஒருவர் இருக்கின்றார். நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் 24 hours உங்களை ஒருத்தர் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றார். எனவே நான் செய்கின்ற எல்லா செயல்களும், நான் நடப்பிக்கின்ற அனைத்து காரியங்களும் அது தேவனுக்கு பிரியமானதாகவே காணப்பட வேண்டும். புரிந்து கொண்டீங்களா? அல்லேலூயா. பெற்றோர்கள் இருக்கும்போது பிள்ளைகள் அமைதியாக இருப்பாங்க, பெற்றோர்களை தாண்டும் போது பிள்ளைங்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் இருந்து விடக்கூடாது. சபைக்கு வந்தால் நான் நல்ல மனிதன், நல்ல ஒரு விசுவாசி, சபையை விட்டு வெளியே போனால் நான் யாருன்னு எனக்கே தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடக்கூடாது. அவர் உங்களை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. அடுத்ததாக, அவர் உங்களை ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. அப்படின்னா உங்களை பார்க்கறது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களை சத்தத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது அவர் அறிவார். உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையே அவர் அறிந்து வச்சிருக்கின்றார். மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். முகத்தில் நல்ல மகிழ்ச்சி, முகத்தில் நல்ல சிரிப்பு, முகத்தில் நல்ல
ஒரு உற்சாகம் இருந்து இருதயத்தில் மற்றவர்களை பற்றிதான சிந்தனை, மற்றவர்களை பற்றிதான என்ன என்பதை தேவன் நன்கு அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம மற்றவர்களுடைய பற்றின சிந்தனைகள், எண்ணங்கள் முதற்கொண்டு நம்ம இருதயத்தில் சுத்தமானதாக காணப்படணும். அவர் சகலத்தையும் அறிகின்ற தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நமக்கு ஏற்றதை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதற்கு எதிராக இருக்கின்ற பதங்களை நாம் மறந்து விடுகின்றோம். அதற்கு எதிராக இருக்கின்ற காரியங்களை நாம் விட்டு விடுகின்றோம். அதற்கு எதிராக இருக்கின்ற செயல்களை நாம் மறந்து விடுகின்றோம். அவ்வாறாக இல்லாமல் கேட்ட வார்த்தையின்படி நம் வாயின் வார்த்தைகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய சிந்தனைகள் தேவன் பிரியப்படுகின்ற விதமாக காணப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால், ஒருவேளை அப்படி இல்லை என்றால், தேவனை ஆராதிப்பதற்கு உண்டான, தேவனுடைய பாதத்தில் அமர்வதற்கு உண்டான பலன் அப்பொழுதே கிடைக்கும். ஆனால் தேவன் விரும்பாத பேச்சுக்கள், தேவன் விரும்பாத செயல்கள், தேவன் விரும்பாத எண்ணங்களுக்கு உண்டான பலன் அவர் வரும்போது தான் வரும். அதான் சொன்னார், அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் எப்போ கொடுக்கப்படும்? வரும்போது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எந்த ஒரு காரியங்களிலும் நாம் கவனமாக செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் குற்றமற்ற சந்ததியாய், குற்றமற்ற இரத்தத்தை உடையவர்களாய், தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆண்டவரே, நீர் எங்களை காண்கின்ற தேவன், எங்கள் பேச்சு சத்தங்களை கேட்கின்ற தேவன், எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கின்ற தேவன் என்ற தியானத்தின் மூலமாக நீர் எங்களோடு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, நான் இதுவரை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசியிருந்தால், உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்திருந்தால், உமக்கு பிரியமில்லாத எண்ணங்களை என் மனதில் நினைத்திருந்தால், அவற்றையெல்லாம் இப்பொழுது என்னை தயவாய் மன்னித்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என் சத்தத்தை கேட்கின்ற தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நீர் எனக்காக சிந்தின உமது வெளியேற பெற்ற இரத்தம் பாவியாக என்னை கழுவட்டும். நான் நீதிமானாக மாற்றப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள எனக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.